வீட்டை விட்டு வந்துட்டோன்னே இங்கே தாத்தா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பாட்டியை திட்டுறாரு. பாத்துல காவேரி கர்ப்பமாக இருக்கிறதால தான் விஜய் இவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கான். ஆனால் அது கூட கொஞ்சம் கூட தெரியாமல் எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சோடா 2 பேரும் ஆக்கிட்டீங்களே, இப்போ உங்களுக்கு நிம்மதியா? விஜய் வீட்டை விட்டு போகிறது உங்களுக்குலாம் நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் மாமா தேவையில்லாமல் அவங்கள திட்டுறீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் அவங்களுக்குலாம் எல்லா விஷயமும் தெரியுமா என்ன? சொல்லியிருந்தா அவங்களே மனசை மாற்றிருக்க போகிறாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஜய் தானே, நான் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் எல்லாரும் நீங்கள் போய் கூட்டிட்டு வந்துடுங்க விஜயை. விஜய் ஒரு முடிவு பண்ணானா அதை மாற்றிக்க மாட்டான்னு எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால் நீங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. என் பேரனை வீட்டை விட்டு அமுச்சிட்டிங்களே, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, இப்போ நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கோச்சிட்டு போயிடுறாரு. பாட்டி அழுதுட்டுருக்காங்க. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வர்றதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பார்த்து விஜய் துணிமணியோடு வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு காவேரி விஜய் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சொல்லு காவேரி, அவங்கக்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட காசு பணம் சொத்து சுகம் எதுவுமே கிடையாது, வெறும் விஜயா காவேரி தான் முக்கியம், எங்கள் குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போது அது என்னை ஏற்றுப்பாங்களான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க சாரதாவை எல்லாருமே. சாரதா உள்ளே வாங்க தம்பி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் உண்மையிலே யோசிக்க கூட யோசிக்கல. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? அவங்க பாவம் இல்லை, வயசான காலத்தில் எதுக்கு அவங்கள விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவங்கள நான் என்றைக்குமே விட மாட்டேன். என் தாத்தா பாட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சொத்து சுகத்தை தாங்க விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் தானே சொன்னீங்க காசுக்காக இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதுங்களா, எனக்கு காசு பண்ணலாம் முக்கியம் இல்லை, எனக்கு காவேரி தான் முக்கியம்னு அப்படின்னோடனே அப்படி நிகழ்ச்சி அடைகிறாங்க சாரதா. ஒன்று எல்லோரும் சாரதா கிட்ட பாரு சொக்க தங்கம் அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாம் சொல்கிறாங்க. உடனே சாரதா பாவம் இந்த பையன் இப்படி விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என் காவேரி தான் எனக்கு எல்லாமே, காவேரி கூட தான் வாழணும் நான் முடிவு பண்ணி வந்திருக்கேன் அப்படின்றாங்க. எல்லாருமே நிகழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன விஜய் இப்படி அர்ஜென்ட் பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எல்லோரும் கேட்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஆனால் என்கிட்ட இருக்க ஒரு பெரிய பொக்கிஷம் காவேரி, அவள் இருக்கா, எனக்கு எல்லாமே நான் சம்பாரிச்சுக்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு சாரதா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து விஜய்க்கு பார்த்து சாப்பாடெலாம் போட்டு அவர் நல்ல பரிமாறி வச்சுக்கிறாங்க. அடுத்து சரி இங்கே எப்படி இடம் பற்றும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லைங்க நான் தான் அந்த ரூமில் இருந்தேன்ல, அதே ரூமில் நானும் காவேரி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கிட்ட அந்த சின்ன ரூமா தம்பி உங்களுக்கு அப்படின்னோடனே, இவ்வளோ நாள் அதில் தாங்க நான் இருந்தேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வா காவேரி அந்த ரூமை போய் க்ளீன் பண்ணலான்னொன்னே, இல்லை அந்த க்ளீனாக தான் இருக்குது அந்த ரூமு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. அங்கே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ விஜய் கிட்டே காவேரி கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? தாத்தா பாட்டி மனசு கஷ்டப்படும்ல, இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களேங்க அப்படின்னோடனே காவேரியோட கையை பிடிக்கிறார் விஜய். இங்கே பாரு காவேரி, நான் இப்போ இந்த முடிவு எனக்கு எப்போ எடுத்தது, இப்போ எடுத்ததுலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு சொத்து சுகத்து மேலே எந்த ஆசையும் கிடையாது. உனக்கே தெரியல, சின்ன வயசுலேருந்து என் அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போவே எனக்கு இந்த ஒரு பெரிய விஷயமா இல்லை, ஆனால் என் தாத்தா பாட்டி என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. நான் அவங்களுக்கு எதாவது செய்யணும்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. இப்போ நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதான். ஏன் காவேரி, என்னால் மறுபடியும் எந்த காசையும் சம்பாதிக்க முடியாது, சொத்தெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு. நான் எப்படிங்க நினச்சேன்? நீங்கள் தாங்க பெரிய பொக்கிஷம், நீங்கள் தாங்க எனக்கு எல்லாம் சொத்தும், எனக்கு எதுக்குங்க சொத்து? அது எதை நானும் சொல்கிறேன், எனக்கு நீ தாண்டி எல்லாமே அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க 2 பேரும். நான் அடுத்து குட்டி பாப்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கை வைக்கிறாரு விஜய். உடனே பாப்பா ரொம்ப நல்லா இருக்குங்க, இப்போ லைட்டாக மூமெண்ட் தெரியுது தெரியுமா? நிச்சயமாவா காவேரி? ஆமாங்க, இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல காவேரி அப்படி சொல்லிட்டு கையை வைக்கிறாரு. கை வச்சு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னோடனே, லைட்டாக இருக்குது காவேரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நல்ல மூமெண்ட் ஆகும் பாருங்கள், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டுருக்காங்க.